தேர்வுகள் இன்றி IAS, IRS அதிகாரிகளை தேர்வு செய்யும் முறை இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது என திருவள்ளூர் MP சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அரசு தங்களின் கொள்கைகளை திணிக்கும் அரசாக இருப்பதாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். IAS, IPS ஆஃபீஸர்ஸ், IRS ஆஃபீஸர்ஸ் இவங்களை எல்லாரையுமே இந்த தேர்வுகளில் எழுதாமல் எந்த விதமான ஒரு ஸ்க்ரூட்டினியும் இல்லாமல் டைரெக்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியிலேருந்து நேரடியாக இந்த அரசாங்க பதவிகளுக்கு வரும் ஒரு சிஸ்டம் அதுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கூப்பிட்ருக்கிறது 45 பொசிஷனுக்கு கூப்பிட்ருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இந்திய ஜனநாயக அமைப்புகளுக்கே ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளுடைய அரசாங்க இயக்கங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். RSS மற்றும் பாஜகவின் முழுநேர உறுப்பினர்கள் தான் இதில் வரப்போகிறாங்கன்றது ரொம்ப கிளியரான ஒரு விஷயம். IAS ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்கிற இவங்க IAS அதிகாரிகள் அமர வேண்டிய எத்தனை துறைகள் மற்ற அதிகாரிகள் அமர்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் அது இன்னொரு பெரிய பிரச்சனையாக உருவாகும். அதனால் மொத்தத்தில் பார்த்தா இந்த அரசு நிர்வாகத்தில் கெட்டிக்காரத்தனமான அரசோ என்னமோ, ஆனால் தங்களுடைய கொள்கைகளை புகுத்துவதில் மிகுந்த வல்லமை படைத்த அரசு. அதுக்காக தான் இப்படியெல்லாம் ஆட்களை கொண்டு வர்றாங்க, ரிசர்வேஷன் சீரழிக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை.